ஜனநாயகன் திரைப்படம் நடிகர் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இறுதி திரைப்படமாக இருக்கும் என்ற தகவலை விஜய் உறுதி செய்திருக்கின்றார். வினோத் இயக்கத்திலே இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கின்றது. இதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கின்றார், ஒரு மகளுக்கு தந்தையாக நடித்திருக்கின்றார் என்பதெல்லாம் படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோட்ட காட்சியில் இடம்பெற்றிருந்தன. எனவே படத்திலே அரசியல் ரீதியிலான பல வசனங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று பலரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு விஜயினுடைய திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் வருகின்றது. எனவே இந்த திரைப்படம் திரைக்கு வரும் பொழுது அதை அரசியல் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையிலே இந்த வழக்கு வெறும் திரைத்துறை சார்ந்த வழக்கு என்பதையும் கடந்து அரசியல் ரீதியிலாக முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வழக்கின் தீர்ப்பாகவும் எதிர்நோக்கி பார்க்கப்படுகின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்திலே தலைமை நீதிபதி தலைமையிலான இந்த இரு நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றது என்பதை எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களான விஜயினுடைய ரசிகர்களும் காத்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டு திரைக்கு வருவதற்குரிய நடைமுறைகள் தொடங்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டால் இந்த மாதத்தினுடைய இறுதியிலோ பிப்ரவரி 6ஆம் தேதியோ படத்தை திரையிடுவதற்கு இந்த திரைப்பட குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ள நிலையில்தான் சரியாக 10:30 மணிக்கு மேலாக தீர்ப்பு வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அவர்களும் அதே போன்று மூத்த நீதிபதி அருள்முருகன் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்க இருக்கின்றது. வழக்கமாக இந்த போர்ட்போலியோ என்று சொல்வார்கள், இந்த திரைப்படம் தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் தான் விசாரிக்கப்படும். தனி நீதிபதி விசாரிப்பார். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு என்று சொல்லும் பொழுது அந்த மேல்முறையீடு டிவிஷன் பெஞ்ச் என்று சொல்லும் வகையில் இரு நீதிபதிகள் அமர்வாக மாறினாலே அது தலைமை நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு அது தானாக சென்றுவிடும். அந்த அடிப்படையில் தான் தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா இந்த வழக்கை விசாரித்திருக்கின்றார். அவரோடு மற்றும் ஒரு மூத்த நீதிபதி அருள்முருகனும் இணைந்து இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற பொழுதே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது என்பதையும் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே நீதிமன்றம் எழுப்பியிருந்த அந்த முக்கியமான கேள்விகளிலே படத்திற்கு தணிக்கை சான்றிதழை வாங்கிவிட்டு தான் படத்திற்கான விளம்பரத்தையே செய்ய வேண்டும், இந்த தேதியில் படத்தை திரையிடப் போகின்றோம் என்ற விவரத்தை வெளியிட வேண்டும். ஆனால் நீங்களாக ஒரு தேதியை வெளியிட்ட பிறகு அதன் மூலமாக அழுத்தம் கொடுத்து தணிக்கை சான்றிதழ் வாங்க முயற்சிப்பது சரியான நடைமுறை அல்ல என்கின்ற கருத்தை அழுத்த நிறுத்தமாக அந்த தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வும் கூட அது குறித்து பல்வேறு கேள்விகளை பட தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி எழுப்பியிருந்தது. படத்தை வெளியீட்டு தேதி அறிவித்துவிட்டு நீங்கள் தணிக்கை சான்றிதழ் வாங்க முயற்சிப்பது சரியாக இருக்காது. ஒரு மறைமுக அழுத்தத்தை வழங்கி அதன் மூலமாக படத்திற்கு சான்றிதழை வாங்கிவிடலாம் என்று நீங்கள் நினைக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாகி இருக்கக்கூடிய படம் தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இந்த படம் திரைக்கு வராததன் காரணமாக பல்வேறு வகையில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடும் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் சொல்லியிருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள முடியாது. இது தொடர்பாக புகார் வந்திருக்கின்றது. எனவே அந்த புகாரை முழுவதுமாக விசாரித்து முடித்துதான் நாங்கள் ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே வழக்கில் தீர்ப்பு வரவுள்ள நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்திலே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இரண்டு தரப்பிலும் பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். மறு ஆய்வு குழுவை அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட மீண்டும் வழங்கப்படலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் பொழுது அது தொடர்பான தகவல் தெரிய வரும். ஏற்கனவே மும்பையில் இருக்கக்கூடிய மறு ஆய்வு குழுவின் மூலமாக இந்த படம் மேலும் ஒரு முறை தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தணிக்கையின் பொழுது மறு ஆய்வு குழுவும் ஒரு சில ஆட்சேபனைகளை சொல்லியிருப்பதாக கூறப்பட்டது. எனவே அது குறித்து ஒரு தெளிவான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மறு ஆய்வு குழுவிற்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை வழங்கி அந்த காலக்கெடுவுக்குள் இந்த படத்தினுடைய சென்சார் தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்புக்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.